இது வண்டி என்ன ஆச்சுங்களா? இது வந்து 80,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. கஸ்டமர் வந்து சரியா ஆயில் மாத்தாம ரொம்ப அப்படியே ஓட்டுனதுனால நமக்கு வண்டி இன்ஜின் ஃபுல்லாக சீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணிட்டு இருக்கு. இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிளச் அசம்பிளி, டைமிங் செயின், கேம் சாஃப்ட், ரோக்ராமு, வால்வல்ஸு, வால்வு கைடு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவோம். இது மாற்றிட்டு நீங்கள் கரெக்டாக 2500 கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு 50,000 கிலோமீட்டருக்கு வண்டி கண்டிப்பாக ஓடி. 80,000 கிட்ட ஓட்டிட்டாங்க. வண்டி ஓட்டிட்டாங்க. இன்னும் ஓடும். ஹோண்டா இன்ஜின் எல்லாமே இன்னும் ஓடும். ஆனால் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போ நிறைய பேர் வந்து ஆயில் மாற்றிட்டு ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் ஓட்டுறேன், 15 கிலோமீட்டர் ஓட்டுறேன்ட்டு 3 மாதம் 4 மாதம் ஓட்டி. அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 4000 கிலோமீட்டர் வண்டி ஓடிடும். ஒரு வண்டியோட ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 2500 ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டும் போது நமக்கு இன்ஜின்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா பிரச்சனை இல்லை. அவங்க கண்டினியூஸாக ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரையும் ஓட்டுறதுனால நமக்கு இன்ஜின் ஃபுல்லாக சீஸ் ஆகும். இது இன்ஜின் ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணிருக்கு. ஆமா ஆமா, இது அவ்வளவு ஆல்மோஸ்ட் எல்லாம் மாட்டியாச்சு. அதான் இனி ஹெட்டுக்கு அப்ப மட்டும் போட்டு ஃபினிஷிங் பண்றது. அதான் 2000 2500 கிலோமீட்டர் வரை ஓட்டியிருந்தாங்கன்னா மாத்திருந்தேன். எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 3000 4000 ஓட்டிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. நாய்ஸ், வண்டி ரொம்ப ஹீட் ஆகும். நாய்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி ஹீட் ஆகும். ஆயில் இல்லாம ஓட்டும் போது நமக்கு ஃபுல்லா ஹீட் ஆகும்.